பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதாவது ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் நீங்க, செல்வம் பெருக, அனைத்து நோய்க்கும் என்ன தீர்வு, இதெல்லாம் போட்டிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம எளிமையான முறையில் என்ன ஓதுறது அப்படிங்கிறத நம்ம இதில் போடுறேன். ஏன்னா ரொம்ப பேர் டவுட்டாக கேட்குறாங்க. அதனால் இதை அந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் இப்போ முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கேன். சில சமயம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 90 25 96 93 55. அந்த நம்பருக்கு நீங்கள் இனிமேல் கால் பண்ண வேணாம், அதுக்கு எதுவும் அனுப்ப வேணாம். அதுக்கு பதிலாக புதிய நம்பர் 73 97 46 56 00 7397 4656 00 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அதுக்கு முன்பு சொன்ன நம்பருக்கு அனுப்ப தேவையில்லை, அவங்க நம்மள்கிட்ட அந்த இதுலேருந்து விளையிட்டாங்க. அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த உங்களுடைய டவுட்டுகள் கேள்விகள் அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு அது வரும். 24 மணி நேரத்தில் நம்ம அதை அனுப்பி வச்சுருவேன். அதை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. வேறு யாருக்கு போது உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது சந்தேகம்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஜின் ஷைத்தான் செய்வினை இதெல்லாம் நீங்கிறதுக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், திருமண தடை நீங்கிறதுக்கும் பொதுவாக ஓத வேண்டியது என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து பொதுவாக ஓதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை ஓதி பயன்பட்டுருக்காங்க. அதனால் நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம யார்ட்டையும் போக வேண்டிய தேவையில்லை, யார்ட்டையும் பணம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இதுக்கு பார்க்குறவங்களுக்கு 1000 வாங்குறவங்க இருக்கிறாங்க, 10,000 வாங்குறோம், லட்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கம், அல்லாஹ்ட்டே நீங்கள் தொடர்பு வைக்கும்போது அப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் அல்லாஹ்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டு பெற்றுக்கலாம். இதுதான் நமக்கு வேண்டியது. ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு தடவை ஒரு ஒரு செய்வனைக்காக நீங்கள் பார்க்குறீங்க, அவரே இப்போ நல்லா பார்த்தா கூட திரும்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு செய்வனை வச்சவங்க திரும்ப வைப்பாங்க, உங்களை பார்த்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு அமல் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா, அது செய்வனை விட்டு பாதுகாப்பு கிடச்சிரும், ஜின்னை விட்டு பாதுகாப்பு கிடச்சிரும், நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வந்துடும். அதை தொடர்ந்து ஓதும் போது பாதுகாப்பு, அதை அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் நன்மையும் கிடைக்கும். நம்ம ஓதுறதுனால நன்மை கிடச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவையில்லாமல் பல விஷயங்களுக்கு டைம் செலவு பண்ணுறோம் இல்லையா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை பெறதுக்கான இந்த அமல்களை செய்யும்போது நன்மையும் கிடைக்கும். ஆகவே இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் இதை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக்கிக்கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனையும் தீர்ந்துடும். பிரச்சனை தான் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. கணிதக்குறையிலே புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைன் சிவப்பாக ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதை அழுத்தினா 3 பில்லு வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற பில் அனுப்புனீங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அது மாத்திரம் இல்லாமல் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாகும். கண்ணியத்துக்குள்ளே இப்போ விஷயம் நான் பார்க்கக்கூடிய என்னென்னு சொன்னால், யாரெல்லாம் ஜின்னு பிரச்சனை இருக்குது, ஷைத்தான் பிரச்சனை இருக்குது, செய்வினை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும், திருமண தடை நீங்க, இந்த 5 விஷயத்தைக்கும் நம்ம போட இந்த இது போதுமானது. சரிங்களா? இது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் முதல்ல நமக்கும் அல்லாஹ்வுக்குள்ள ஒரு உறவை சரி பண்ணிக்கணும். 5 நேரம் தொழுகையை சரியாக தொழுதுக்குங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாட்டியும் 3 தடவை கேளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை 3 தடவை கேளுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இதே திக்ருன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு திக்ரு இருக்குது. அதாவது அவுலியாக்கள் செஞ்ச திக்ரு. இது நமக்கு எல்லாருமே செய்யலாம், செய்கிறது நல்லது. நம்ம தொழுகையில் பயபக்தி, நம்முடைய ரூஹ் பலமாகும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலையும் அல்லாஹ் நான் சொன்னால் திக்ருலையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் அடங்கிய விஷயம் தான் இதே திக்ரு. அப்படிப்பட்ட இந்த இதே திக்ரு எப்படி செய்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் கிப்லா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும், கண்ணை முடிக்கணும், அவுது பில்லா பிஸ்மில்லா ஒதுக்கிட்டு மூச்சை மூச்சு இழுக்கும்போது அல்லாஹ் நினச்சி மூச்சு எடுக்கணும். இதயத்தில் போகிற மாதிரி மூச்சை வெளியிடும்போது அல்லாஹ் ஹூ நினச்சி விடணும். உள்ளே போகிற மூச்சு அல்லாஹ், வெளியே போகிற மூச்சு ஹூ, இதயத்தை நோக்கி. அதாவது மூச்சை திக்ரா மாற்றுறீங்க, நாக்கில் சொல்லக்கூடாது. உள்ளே போகிற மூச்சு அல்லாஹ், வெளியே போகிற மூச்சு ஹூ. இது ஒரு 10 நிமிஷம் செஞ்ச பிறகு கண்ணை மூடி அந்த மூச்சை பார்த்தீங்கன்னா மூச்சு அல்லாஹ்னு போய்கிட்டு இருக்கும்.
இது செய்யும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், அல்லாஹ் வெளிச்சமானவன், அல்லாஹ்வோட பேர் வெளிச்சமானது. அந்த வெளிச்சம் உங்கள் இதயத்துக்கு இறங்கி உங்கள் இதயம் பிரகாசமாயிடும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய திக்ர், நீங்கள் செய்யக்கூடிய துவாலாம் உடனே கபூலாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். அப்போ இதை நீங்கள் வந்து இந்த இந்த 40 நாள் மட்டும் இல்லை, இப்போ 40 நாள் வந்து இந்த பிரச்சனை தீர்க்க நம்ம ஓத போகிறோம். இதை பிரச்சனை தீர்ந்தாலும் தொடர்ந்து வாழ்க்கையில் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடச்சி போயிடும். இதே திக்ர் எப்படி முழுமையாக செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்குறது கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பேன் இருக்கும் இடது பக்கம். அதை தொட்டிங்கன்னா அத்தனை வீடியோ வந்துடும். குரானை கொண்டு என்ன பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நான் போட்டிருக்கோம். இதே இதுக்கு எப்படி செய்யணும்னு போட்டிருக்கோம். அதை முழுமையாக தெரிஞ்சு அதை முழுமையாக அமல் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நம்ம மேலே சொன்ன விஷயங்களுக்கு என்ன ஓதுறது? சலவாத் 100 தடவை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. தரூத் ஷரீஃப் சொல்லுவாங்க இல்லையா, அது 100 தடவை. துஆ யூனுஸ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்க. ஏன்னா இதை துஆ யூனுஸ் ஓதி கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் கபூல் செய்யலாம், நபி சொல்லிக்கிறாங்க. 3வது வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அதீம், இது 100 தடவை. 4வது ஆயத்துல் குர்சியில் கடைசியாக வரக்கூடிய வலா யவுதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலில் அதீம், இது யார் ஆயத்துக்கு சொல்ல தெரியலையோ தமிழ் அர்த்தம் சொல்கிறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை, அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன், இது 100 தடவை. அப்புறம் ஜில்சால் சூரா, அதாவது குரானில் 99வது அத்தியாயம் ஜில்சால் சூரா, அதை 70 தடவை ஓதணும். உங்களுக்கு வந்து அரபி ஓதத்தில் இல்லையா, தமிழையாச்சும் படிங்க. 70 தடவை ஓதுங்க. ஓதிட்டு அதுக்கப்புறம் 7 தடவை யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீர்ப்பாயாக, ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை தீர்ப்பாயாக, கடன்களை தீர்ப்பாயாக, குழந்தை பாக்கி கொடுப்பாய், என்ன வேணுமோ 7 தடவை கேட்டு திரும்ப துருது ஷரீஃப் சலவாத்து 100 தடவை ஓதணும். இது காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, இல்லாட்டினா டெய்லி ஒரு தடவை ஓதிடுங்க. அப்படி காலை மாலை ஓதா இருந்தால் பிரித்து ஓதுங்க. எல்லாம் மொத்தம் ஓதணும்னு சொன்னால் இதை காலையில் பாதி, எல்லாத்தையும் 50 ஓதிக்குங்க. காலையில் 50 ஓதிக்குங்க, தண்ணி வச்சுக்கோங்க. இது ஓதி தண்ணியில் ஊதிக்கணும். ஒரே தடவை ஓதுறது ரொம்ப சிறப்பு. தண்ணியில் ஊதிட்டா தண்ணியை வீட்டில் தெளிச்சிடுங்க. அது தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கொடுக்கலாம், வீட்டில் எல்லோரும் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்வினையெல்லாம் அவங்களை விட்டு போகிறதையும், இந்த கல்யாணத்தில் நீங்கி கல்யாணம் நடக்கிறதையும், பிள்ளைகள் பாக்கி கிடைக்கணும் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் கூட தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகலாம். உங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. ஏன்னா யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, திரும்பவும் கெடுத்துட முடியாது. பிள்ளை ஷைத்தான், சில பேருக்கு வந்து ஷைத்தாண்ட பிரச்சனையால் பிள்ளை உண்டாகாது, ஷைத்தான் உதச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த பிள்ளை உண்டாயிரும். அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான். ஆனால் என்ன தொடர்ந்து ஓதிட்டு இருந்துச்சுன்னா அவங்க பெரிய பாதுகாப்பு. அதுமாதிரி கல்யாணம் நடக்காமல் என்ன செய்வான், ஷைத்தான் தடுத்துக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு மேலே ஷைத்தானே இருப்பான். நம்ம ரொம்ப பேர் பார்த்துருக்கோம். அதை ஓதும்போது அவன் விட்டு போயிடுவான். கல்யாணம் வரப்போ திரும்ப அதை விட்டுட்டிங்கன்னா திரும்ப வந்துடுவான். பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். என்ன செய்ய தொடர்ந்து ஓதிங்கன்னா ஒரு பாதுகாப்பு. அதனால் என்ன செய்யுங்க, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள். இந்த முறையில் செஞ்சுட்டு சொன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே மிகப்பெரிய வெற்றி அடையலாம். மிகப்பெரிய இம்மையிலே வெற்றி, மறுமையிலே வெற்றி. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. 5 நேர தொழுகையை அந்த நேரத்தை தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹாவாபின் தொழுங்க. ஜக்காத்து கொடுத்து வாருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நோன்பை முழுமையான நாள் நோன்பு நோற்று வாருங்கள். ரம்லான் போயிடுச்சுன்னு சொன்னால் அதாவது வியாழக்கிழமை, திங்கக்கிழமை நோம்பு வருங்க. இல்லைன்னா 13, 14, 15 நோம்பு வருங்க. ஏதாவது ஒரு நாள் நோம்பு நோத்துக்கிட்டு அல்லாட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜக்காத்து கடமை, அதாவது ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜு சீக்கிரமே செஞ்சுடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கு சரியாக செய்யுங்க, குறை வைக்காதீங்க. காலை மேலே தஸ்பீஹாத் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில் அலில் அதீம் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. இது காலை மேலே வந்துட்டீங்கன்னாவே அன்று முழுவதுமே ஷைத்தானோட பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்களோட கூட அமல் செஞ்ச கூட்டத்தில் நீங்கள் ஆகி விடுவீங்க. அஸ்தஃபுல்லா வாத்துபிலை 100 தடவை ஓதிட்டு வாங்க காலை மாலை. உங்களுக்கு இரணத்தில் பாக்கியம் கிடைக்கும், இரணத்தில் ஒரு விருத்தி கிடைக்கும், ரிஸ்க்கு விருத்தியாகும், அதிகப்படும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்க காலை மாலை. உங்களுக்கு கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் கபூல் செய்வான். ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை காலை மாலை ஓதிட்டு வாங்க. இதை காலை மாலை ஓதக்கூடிய ஒரு விருதாக, ஒரு அடிப்படையாக வச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த துன்பம் விளைச்சிடாதீங்க. ஏன்னா அது போதும் நரகத்து போக இருக்குது.
ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உயிரிட்ட ஒப்படைச்சிடுங்க. நமக்காக நல்லா மிகப்பெரிய சொர்க்கத்தை வச்சிருக்கின்றான். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதன் கல்வியும் வராத உயர்ந்த சொர்க்கத்தை வச்சிருக்கின்றான். உயர்ந்த அமல் செஞ்சவங்களுக்கு, சாதாரண அமல் செஞ்சவங்களுக்கு, ரொம்ப கடைசி நிலையில் உள்ளவங்க என்னன்னு சொன்னால் உலகத்தை போல 10 மடங்கு, இதுதான் கடைசி நிலைமையில் உள்ள ஒரு மனிதர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம்! இப்போ இதை இழந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம போகக்கூடிய இடம் வந்து நரகம். நரகத்தில் ஒரு 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 செகண்ட் நிற்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ ஒரு வருஷம், ஒரு வருஷம், 10 வருஷம், 1000 வருஷம், கோடி வருஷம் எப்படி தாங்க முடியும்? அப்போது புத்திசாலி யாருன்னு சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய புத்திசாலி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த அமல் என்று உலகத்தில் அமல் செய்யணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வழி கெடுக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான், நப்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி நீங்கள் அல்லாஹ்வை அடையணும்னு சொன்னால் இதெல்லாம் வந்தால் தான் அல்லாஹ் அடைய முடியும், அல்லாஹ் அன்பை அடைய முடியும். அவை நம்ம அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்குமே இம்மை வெற்றி தருவானாக. இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுது. எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை விடுபடுறதுக்கு காரணமாக அமைங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.